ஜெபம் பண்ண கடவோம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாய் கூடியவர் உம்மை ஆராதிக்கவும் உம்மை பணிந்து கொள்ளவும் தேவன் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 475 பாமாலை 301 பாடுவோம். என் நெஞ்சை சுவாமி உமக்கு ஈவாய் படைக்கிறேன். கீதம் 475 பாமாலை 301 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிட விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவியலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம்.
உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் தூக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுடலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119வது சங்கீதம் 1வது வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். 119வது சங்கீதம் 1வது வசனம் முதல். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவர் முதலத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கொள்ளும் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆயிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ? உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் என்பது வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 21 வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எமாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரே என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்றும் நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். பரிசுத்த
ஓட்டம் எழுந்தருளி சருக வல்ல பரனான எந்தை தன்வல பாரிசமே இருக்கிறாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுங்கன நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதனமும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரணமும் ஓவானித்ய ஜீவனுமே புலதனமும் ஞான நம்புகிறேன். சுவாமி ஆமே சுவாமி ஆமே சுவாமி ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கி கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுத்தத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவருமில்லை. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு. சிந்தனையின் பொருள்: உடன் பயணிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. எங்கள் அடைக்கலமும் மாறாத துணையுமாயிருக்கிற கர்த்தாவே, உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்றும் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணினீர். மனித துணைகள் எங்களை விட்டு விலகினாலும்
சோர்வின் நேரங்களில் நாங்கள் தனித்து விடப்பட்டாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே எங்களோடு கூட பயணிக்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ள தயவு செய்யும். உமது பிரசன்னமே எங்களுக்கு போதுமானது என்று உணர்ந்து உமது கட்டளைகளின் வழியிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உத்தமமாய் நடக்கவும் முடிவு பரியந்தம் உறுதியாய் நிற்கவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பெய்யச் செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருளிச் செய்வென்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்பதை நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 384 பாமாலை 247 பாடுவோம். கிறிஸ்துவின் வீரரே. கீதம் 384 பாமாலை 247 பாடுவோம். கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசே கிறிஸ்தாலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற
ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த பிரயாசத்தோடு அதிக ஜெபத்தோடு கூட இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான நமக்கு பொருளாதார தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் உள்ள தேவைன்னு சொன்னால் எங்கள் மனம் தாராளமாக இது தாங்க முன்வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலே இந்த ஆராதனைகளை தாங்க முன்வந்திருக்கின்ற தாம்பரம் பெருங்குளத்துறை சார்ந்த அருமையான தகப்பனார் திரு நவமணி அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்கறது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியங்களை ஆதரிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான நவமணி ஐயா அவர்களையும் அவர் கொடுத்த அருமையான ஆண்மக்கள், பெண்மக்கள், மருமக்கள்மார்கள், பேரக்குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீதக்காரன் வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி 29ஆம் சங்கீதம் இங்கு 11ஆம் வசனம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எந்த வார்த்தையின்படி கர்த்தர் அன்பு தகப்பனாருக்கு சமாதானமும் பலனும் நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு கூட அங்கே சமாதானத்தை காண்ப என்ற வாக்கின்படி அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை சந்ததியாக கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற, ஜெபிக்கின்ற, தாங்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இன்ற நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியான பொருள் உடன் பயணிக்கும் உயிர்த்த கிறிஸ்து, நம்மோடு கூட பயணம் செய்கிற நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதத்திலே ஆண்டவரை கர்த்தர் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் பயணம் செய்கிறார், எப்படி நம்மோடு கூட வருகிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய நாம் உயர்ந்த நிலைமையில் இருந்த பொழுதானாலும் சரி, நம்முடைய வாழ்வின் தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பது சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம கூட பயணம் செய்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் எப்படிப்பட்டவராக பயணம் செய்கிறார்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கிறேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதே யாத்திராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் மீது எவ்வளவு கரிசனை உடையவராக, எத்தனை அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் இதில் பார்க்கின்றோம். இங்கு மோசேயுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எகிப்தினும் அடிமைத்தனத்திலிருந்து அவன் மீட்டு கொண்டு வருகிறான். கானான் தேசத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வரும்பொழுது இது சீனாய் மலையிலே இவன் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் மலைக்கு செல்லுகின்றான். ஆண்டவரோடு கூட தேவ சமூகம் 40 நாட்கள் அமர்ந்திருக்கிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அவன் திரும்பி வருவதற்குள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை நமஸ்கரிக்கவும் அதற்கு பண்டிகை கொண்டாடவும் தொடங்கினார்கள் என்பதாக 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த காரியம் ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய கோபம் பற்றி எழும்புகிறது. இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக கர்த்தர் எத்தனிக்கும் பொழுது மோசே திறப்பில் இருந்து ஜெபித்தான், கெஞ்சி பிரார்த்தித்தான் என்பதாக நம் 32ஆம் அதிகாரத்தில் 13, 14 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். ஆண்டவருடைய இந்த மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு கிருபையாய் இறங்கி இது ஜனங்களை அழிக்காமல் விட்டுவிட்டதாக பார்க்கிறோம். இந்த காரியம் மோசேக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஜனங்களை இந்த கானான் தேசத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வரும்பொழுது, இந்த கற்பனைகளை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இவ்வளவு சீக்கிரமாக கர்த்தரை மறந்து போனார்கள் என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த ஒரு துக்கம், ஒரு வேதனை. இந்த 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள், கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளெல்லாம் சேர்த்து 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவள் எல்லாரும் எப்படி அழைத்து கொண்டு போவோம் என்று ஒரு விதமான கலக்கத்தில் தேவ சமூகத்தில் அவன் கதறுகிறான். இதே 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 12ஆம் வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆயிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. தேவ சமுத்திர ஜெபம் என்ற ஆண்டவரே, நான் சீனாய் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது முச்செடியில் எனக்கு தரிசனமாகி நீ போ, பார்வனத்திற்கு போ என்று சொல்லி நான் அனுப்பினீர். நீர் என்னை நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது என்னை நீ அனுப்பிவிட்டீர். ஆனால் என்னை அனுப்பும் பொழுது நான் உன் கூட இன்னாரை அனுப்பு என்று நீங்கள் சொல்லவே இல்லை ஆண்டவரே. நான் உங்கள் வார்த்தையை கேட்டு அப்படியே சென்றேன். இப்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு துயரமான ஒரு காரியம் நடைபெற்று விட்டதே ஆண்டவரே, நான் என்ன செய்ய, எனக்கு உடைய கண்களில் தயவு கிடைக்கணும், உங்கள் வழிகளை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமுதிரம் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இவருடைய ஜெபத்தை கேட்டு சொல்லுகிறார், மோசே கவலைப்படாதப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு சொல்லவே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற அல்லவா, ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஜனங்களெல்லாம் நீ அழைத்து கொண்டு போகிறாய், எனக்கு நன்றாக தெரியும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் உனக்கு முன்பாக செல்லுவேன் என்பதாக எங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றதை வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால் அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. அவர் வாக்குத்தத்தத்தை செய்கிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீங்கள் 1 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே ரெஃபாயிம் இந்த பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கின்றார்கள். முதல்ல அவங்க இவன் ராஜாவாக பதவியேற்ற உடனே முதல் தடவை அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இங்கே 14ஆம் அதிகாரத்தில் இங்கே 9, 10 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இவர்கள் மீது நான் யுத்தத்துக்கு போகலாம்னு சொன்ன உடனே போ என்று சொல்லுகிறார். இவர் அவ்வாறு யுத்தத்துக்கு செல்லுகின்றான். ஒரு தண்ணீர் இந்த குடம் உடைந்து போவது போல எல்லாரும் சிதறப்பட்டு போகிறதா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்கிறான். அதற்கு அப்புறமாக மீண்டும் மறுபடியும் பெலிஸ்தர்கள் அதே பள்ளத்தாக்கில் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்பவும் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கின்றான். ஆண்டவரை மீண்டும் இந்த பெலிஸ்தர் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். நான் என்ன செய்ய? யுத்தத்திற்கு போகலாமா?
கடந்த முறையும் பெலிஸ்தர் வந்தார்கள், ஆண்டவர்கிட்ட கேட்டான், போன்னு சொன்னார், போன பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். இப்போ மீண்டும் அதே பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள், இப்பவும் கேட்குறான். கடந்த ஆண்டு வெற்றியை கொடுத்த ஆண்டவர் இப்போது வெற்றியை கொடுப்பார் நிச்சயமா, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் போயிருக்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே இறைச்சலை கேட்கும்போது நீ போ. ஏன் தெரியுமா? நீ அப்பவும் போனோம், அந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு முன்னே நினைச்சுவார்னா போவார். ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார், உன்னுடைய படைகளுக்கு முன்பாக செல்வார். நீ போகிற எங்கு போகிறாய் அதற்கு முன்பாக அவர் செல்வார். சென்று எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக தாவீதுக்காய் செய்து முடிப்பார். வசனம் சொல்லுகிறது, இந்த 16ஆம் வசனம், தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்படினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம் வரலாம், பாளையமே இறங்கியிருக்கலாம், பெரிய யுத்தம் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய காரியத்துக்கு முன்பாக என்னால் செல்ல முடியாது, எனக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், மகளை கவலைப்படாத, நான் உனக்கு முன்னே செல்லுவேன். நீங்கள் 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம் என்னன்னு பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம். இவன் பெர்சிய தேசத்துடைய அதிபதி. இது பாபிலோன் தேசத்திற்கு வரும்பொழுது, படையெடுத்து வரும்பொழுதை குறித்து அவர் வெகு காலத்துக்கு முன்பாக சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக என்ன செய்வேன்? போய் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படங்கள் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அதனுடைய ஆசீர்வாதம் எதை தெரியுமா? சத்துருக்கள் மீது ஒரு பெரிய வெற்றியை மாத்திரமல்ல, நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும், எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளெல்லாம் மேற்கொள்ளும்படியாக, அந்த தடைகளெல்லாம் தகர்த்து போகும்படியாக கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார். ஆகவே தான் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர்கள் தடைகள் எல்லாம் என்ன செய்வான்? ஆண்டவர் நீக்கி போடுகிறபடினால நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தடைகளும் அகன்று போகிறதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும். நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு எவையெல்லாம் பெரிய மதிலை போல, பெரிய ஒரு யுத்தங்களைப் போல, நமக்கு எதிராக பெரிய ஒரு சத்துருடைய வல்லமைகள் நமக்கு எதிராக பாலிமிறங்கி இருக்கிறது போல் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு முன்பாக போகும் பொழுது அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு அருமையான நண்பர் ஒருவர் ஒரு அருமையான சம்பவத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஊழியத்தின் நாட்களில் அவர் 7000 பண்ணை பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஒரு முறை அவருடைய ஊழியத்தில் வாரந்தோறும் கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த ஜெப கூடுகையிலே ஒரு அருமையான ஒரு இந்து சகோதரன், அவன் அந்த ஜெபக்கூட்டத்தில் பங்கு பெறுவது வழக்கம். அவனுடைய குடும்பத்தார் தீவிரமான வைராக்கியமான இந்து குடும்பத்தார் இருந்தபடியால் வீட்டில் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. ஆனாலும் கூட என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபத்தில் ஒரு நாளும் பங்கு பெறாமல் இருந்ததே கிடையாது. ரெகுலராக வந்து விடுவான். எதிர்ப்பு தான், வீட்டில் போன பெரிய பிரச்சனை தான், குழப்பது. ஆனால் கூட அவர் கவலைப்பட மாட்டான். பார்த்துக்கிட்டேங்க. அவ்வாறு சென்று கொண்டு இருக்கும்பொழுது இந்த ஜெபக்கூடத்தில் உள்ள ஒரு அருமையான ஒரு சகோதரர் இவருக்கு ஒரு ஆலோசனை ஒன்று சொன்னாங்க. எப்பா,
இவன் 10th ஃபெயில் பார்த்துக்கிடுங்க. வீட்டில் சொல்லுவாங்க, டை இப்படி அங்கங்கே போய் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டடா, படித்து உருப்பிடுறதுக்கு வழியை பாருடா, இப்படி ஜபன்னு அலையாதடா என்று சொல்லி அவனுக்கு ஒரே திட்டு விழும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த சகோதரர் சொன்னார், தம்பி நீ டிரைவிங் படித்து லைசன்ஸ் வாங்கிக்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிஞ்சு வச்சுக்கிடுது அப்படின்னு சொன்னார். உடனே இவன் கஷ்டப்பட்டு சிலர் உதவி செய்தாங்க. அவன் என்ன செய்தான்னு சொன்னால், அந்த டிரைவிங் அந்த ஸ்கூலில் போய் மிக அருமையாக படித்து அந்த லைசன்ஸ் எடுத்துதான்னா அவன் போய் டிரைவிங் லைசன்ஸை படித்ததை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிந்து வைத்து கொண்டான். சில காலங்கள் சென்றது, வீட்டில் ஏச்சுது. ஆனால் இவன் ஜெபத்தை மாத்திரம் ஒரு நாள் நிறுத்தவே இல்லை. ஒரு 2 வருடங்கள் கழித்து திடீரென்று அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு இன்டர்வியூக்கு அவனை கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் போஸ்ட், காவல்துறையில் டிஎஸ்பியாக இருக்கிறவருக்கு ஜீப் ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை. ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இவனுக்கு என்ன செய்யுதுன்னா இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. இவன் இந்த குறிப்பிட்ட நாளிலே இன்டர்வியூக்காக சென்ற பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டுக்கு 3000 பேர் வந்திருக்கிறாங்க. இவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிவிட்டது. நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு குவாலிஃபிகேஷன் 10th ஃபெயிலாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். 10th ஃபெயில் ஆனவங்க 3000 பேருக்கு மேலே நினச்சிருக்கிறாங்கன்னா, டிரைவிங் படித்து விட்டு வந்திருக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. இவன் நினச்சா நமக்கு அரசியல்வாதியும் தெரியாது, பணமும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது, நமக்கு எங்கே கிடைக்க போகுது என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டான். ஆனாலும் அவன் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. ஆண்டவரே, உங்கள் சித்தம் ஆகட்டும், நீர் உமக்கு சித்தமானால் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு அவன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணான். 3000 பேரில் 4 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 4 பேரில் இவன் ஒருத்தர் பார்த்துக்கிடுங்க. மிச்சம் எல்லாரும் அவங்க வந்து அவர் அப்படியே கழிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் நேர்காணல் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. இது 4 பேரும் போயிருக்கிறாங்க. மற்ற 3 பேர் நல்ல வசதி படைத்தவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள். இவன் நினச்சான், நமக்கு எங்கே கிடைக்க போகுது, நமக்கு யாருமே கிடையாது, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளு கிடையாது, சும்மா ஜோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். முதல்ல ஒருத்தர் போயிருக்கிறாப்புல, அதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவனை அனுப்பி விட்டார்கள், நாட் செலக்டட். 2வதாக ஒருத்தர் போயிருக்கிறாரு, செலக்ட் ஆன ஒருத்தர், அவரையும் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவரையும் அனுப்பிவிட்டார், அவரையும் செலக்ட் பண்ணலை அவங்க. இப்போ 3வதாக இந்த பையன் போகிறான். இவனுக்கு மனசெல்லாம் படபடன்னு அடித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா 4வது ஒரு பையன் இருக்கிறான். அவன் ரொம்ப அரசியல் செல்வாக்குடையவன், ரொம்ப வசதி படைத்தவன் என்று அவன் கேள்விப்பட்டான் பார்த்துக்கிட்டுங்க. இவன் உள்ளே போகிறான். அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது அவருடைய ஆஃபீஸ்க்கு. அவருடைய உயர் அதிகாரி ஒருத்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறது பார்த்தீங்கன்னா, 4வதாக ஒருத்தர் வருவான். 4வது பையனுடைய பேரை சொல்லிட்டு அவனுக்கு இந்த போஸ்ட் அதிகாரி போட்டு கொடுத்துட்டு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே இந்த இன்ட்ரி பண்ணிக்கிட்ட அதிகாரி பயங்கர கோவம் வந்துச்சு. சார் அதெல்லாம் முடிச்சாய் சார், வச்சுருந்தேன்னு சொல்லி வைத்து விட்டார். அவருக்கு என்ன எரிச்சல்னா, இந்த போஸ்ட்டுக்கு இந்த நபர் சரியானவரா இல்லையா என்று சொல்லி தெரிவு செய்விட்டு ஏன் வேலை, இதுக்கு இவர் போய் எப்படி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, ஆகவே அவர் ரெக்கமெண்ட் பண்ண ஆளு போட மாட்டேன்னு சொல்லி இவருக்கு ஒரு பிடிவாதம் பார்த்துட்டு இவர் உள்ளே போகிறாரு. அந்த ஃபோன் கால் வந்துச்சு. அந்த பேசணும்னு அவர் முகமெல்லாம் மாறிவிட்டது. தம்பி கொஞ்சம் சர்டிஃபிகேட் கூட அப்படின்னு சொல்கிறார். வாங்கினார். எல்லாம் கடன்னு எல்லாத்தையும் சைன் பண்ணார். தம்பி நீ நாளைக்கு வந்துரு, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். 4வது வந்தவன் ஏமாற்றத்தோடு திரும்பி போய்விட்டான். சிரமம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக போய் கோணலானதை எல்லாவற்றையும் அவர் செவ்வையாய் மாற்றுவார். வெண்கல கதவுகளையும் உடைக்கிறவர்
இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம் நமக்கு யார் இருக்கிறாங்க, நமக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நம்ம நடித்து கொண்டிருக்கலாம். நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்காக யாவது செய்து முடிக்கிற தேவனை கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போவேன், கோணலானது எல்லாவற்றும் செவையாக்குவேன். ஆகவே மோசையை பார்த்தாட்டு சொல்றாரு, மோசே நான் இன்னாரை அனுப்புவேன்னு சொல்லவே, இன்னாரை அனுப்புவேன்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்டியே, ஒருத்தரையும் அனுப்புவேன்னு சொன்னாயே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ப்பா, நான் உனக்கு இளைப்பால் தருவேன், இளைப்பால் தருவேன். அதற்கப்புறமா இஸ்ரவேலஜனங்க எத்தனையோ முறை இவனுக்கு பல வகையில் தொல்லை கொடுக்கதான் செய்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக நடத்துகிறாரு. வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு திறந்தோறு வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிட அப்பத்தை கொடுத்தார். கண்மலையின் தேடினால் திருப்தியாக்கின வசனம் சொல்லுகிறது. தண்ணீர் தாகெடுத்து எடுத்த பொழுது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அதை கண்மலை அவங்க கூடயே போச்சு அப்படி சொல்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை மோசே மூலமாக செய்தார். ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராக கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவரோடு கூட செல்லுகிறார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. பாருங்க என்ன சொல்லுகிறது. அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் மிக அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். நம்மோடு கூட நடந்து வருகிற கர்த்தர் ஒரு இருக்கிறார். நமக்கு முன்பாக மாத்திரமல்ல, நம்மோடு கூட வருகிறார். இந்த எம்மாவூர் சீஷர்கள் மிகுந்த சோர்வோடு கூட, நம்பிக்கை இழந்தவர்களாக, மிகுந்த துக்கத்தோடு கூட தான் நடந்து போகிறார். 3 நாளைக்கு முன்பாக இயேசுவை பிடித்து சிலுவையிலே ஆணிகளால் அடித்து கொலை செய்து விட்டார்கள், அடக்கம் பண்ணினாங்க. அவருடைய சில ஸ்திரீகள் காலையிலே போயிருக்கிறாங்க, கல்லறையை பார்க்க போயிருக்கிறாங்க, கல்லறையில் ஆண்டவரை காணலை. இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய துக்கம், இயேசு மரித்து போனது மாத்திரமல்ல, இப்போ அவருடைய சரீரத்தையும் காணவில்லை. இந்த வசனத்தை பாருங்க, 23ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்கப்படினார்கள். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இயேசுநாதர் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே சொன்னார், நாம் எருசலேம் போக போகிறோம், புறஜாதியுடைய கரங்களிலே மனுஷகுமாரனை ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் இயேசுவை என்ன ஆணிகளை அடித்து கொலை செய்வார்கள், அடக்கம் பண்ணப்படுவார், மீண்டும் உயிரோடு கூட எழும்புவார் என்று சொல்லி எல்லா விவரத்தையும் ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் கூட இவர்கள் ஒன்றை கூட நம்பலை. வேதத்தில் இயேசுவை பற்றி சொல்ல அநேக தீர்க்கதரிசன வசனங்கள் உண்டு, அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய காலத்தில் சொல்லி கொண்டு வந்த பொழுதும் கூட இவங்க யார் என்ன நம்பலை. அதனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோர்வு, துக்கம். வேதத்தில் வாசித்து பாருங்க, இவருடைய துக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அவிசுவாசம், வேதத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அந்த 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இவருடைய இருதயம் ரொம்ப மந்தமாக இருந்துச்சு, விசுவாசிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால தான் ரொம்ப துக்கத்தோடு கூட இருந்தார்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சீசர்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்தார்னா கூடவே நடந்து போகிறார். இவங்களை இப்போ விட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அப்படியே அவிசுவாசியிலும் பெரிய அவிசுவாசியாக என்ன செய்வாங்கன்னா மாறி போவார்கள். மிகவும் சோர்வு. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை காணவில்லையே, ஆண்டவர் என்ன ஆனார் தெரியவில்லை, ஆண்டவரை பற்றி ஒரு கவலை. ஆனால் அவங்களால் என்ன சரியாக விசுவாசிக்க முடியவில்லை. அவளோடு கூட நடந்து போய் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விலாவாரியாக எடுத்து கூறி கர்த்தர் கடைசியில் தம்மை வெளிப்படுத்துகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 36ஆம் வசனத்தில்,
இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மீண்டும் இவங்க எருசலேமுக்கு போகிறாங்க. மற்றவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட வருகிறார். நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னோடு கூட வருவார். அவர் உன்னிட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆகவே எதை குறித்து பயப்படாதே, திகையாதே. கானான் தேசத்தில் 7 வகையான ஜாதிகள் இருக்கிறாங்க. அது எப்படி துரத்துவோம், கவலைப்படாத. கர்த்தர் உன் கூட வருகிறார். உனக்கு முன்பாங்க செல்லுகிற மாத்திரமல்ல, உன் கூடவே வந்து உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்காய் வைராக்கியமாக அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். பல பட்டணங்கள், தேசங்கள் வழியாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டு வரும்பொழுது அவர் கொரிந்து பட்டணத்துக்கு வந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட சொல்லுகிற 10ஆம் வசனத்தில், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் உன் கூட இருக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்பட. ஏனென்றால் அதற்கு முந்தைய அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவங்க செல்லுகிற எல்லா இடங்களிலும் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டம். லீசரா பட்டணத்துக்கு வந்திருக்கிறான், அவனை அவ்வளவு கல்லறிந்து அவன் செத்து போனான்னு சொல்லி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு அவன் பாடுகள் பட்டான். அதற்கப்புறமாக பிலிப்பு பட்டத்துக்கு வருகிறான். அந்த பிலிப்பு பட்டத்தில் வரும்பொழுது அவனை அங்கே என்ன செய்தாங்கன்னா சிறைச்சாலையில் கொண்டு வந்து போடுகிறார். கையையும் காலையும் கட்டி போடுறாங்க, அடின்னு அடித்து கொண்டு போடுறாங்க. அங்கேயும் அவனுடைய வாழ்க்கையில் பிலிப்பு பட்டது ஏராளமான போராட்டங்கள். அப்படி ஒவ்வொரு இடத்திற்காக போகும்பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிகள், காயங்கள். இப்போ இந்த கொரிந்து பட்டது வரும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, பவுலே நீ பயப்படாத, நீ மௌனமாயிராத, என்னை குறித்து பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். ஒருத்தர் கூட உன் மேலே என்ன செய்ய மாட்டாங்க, கை போட மாட்டாங்க. அந்த இடத்துல அவன் 1 வருஷமும் 6 மாதமும் தங்கி ஊழியம் செய்கிறான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு பெரிய திருச்சபை உருவாக்குகின்றான். ஆவிக்குரிய எல்லா வரங்களையும் பெற்ற ஒரு சபை இந்த கொரிந்து சபை பார்த்துக்கிடுங்க. ஆவிக்குரிய 9 வரங்களையும் மிக அழகாக சிறப்பாக இந்த நிருபத்தில் தான் நினச்சதுன்னா எழுதப்பட்டிருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் உன் கூட நினச்சதுன்னா இருக்கிறேன். அன்பானவர்கள், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு, சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தாங்க. அதனால தான் அவங்க உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலகத்தை கலக்குகிறவர்களாக. நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை குறைவுகளே வந்தாலும் கூட அதை எண்ணி நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. குறைவுகளுக்கு மத்தியிலும் நிறைவாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் தூக்கி எடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், சந்தேகமே கிடையாது. ஒரு முறை ஒரு தேவ மனிதர், அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்திலே ஊழியத்தில் ரொம்ப அதிகமாய் தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர் கடைசி வரை அப்படி தான் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவர் மிஷனரி ஊழியத்தின் மீது ரொம்ப பாரம் கொண்டவர். ஒரு முறை இந்த ஊழியத்து நிமித்தமாக கல்கத்தாவுக்கு அவர் பயணப்பட்டு சென்னையிலிருந்து ட்ரெயினில் சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது இரவு வந்தது. மறுநாள் காலையில் இந்த ட்ரெயின் கல்கத்தாவில் போய் சேரும். இரவிலே தூங்குவதற்காக அவர் நினைச்சதாங்க என்று சொன்னால், அந்த இரவு ஆடைகளை ஒரு லுங்கி சாரத்தை எடுத்து கட்டி கொண்டார்.
ரொம்ப ட்ரெயின் ரொம்ப புழுக்கமாக இந்த வெயில் காலம். ஆகவே பனியனை மாத்திரம் போட்டுக்கிட்டு சட்டையை பக்கத்தில் மேலே ஒரு சின்ன கொக்கி இருக்கும் இல்லவா, அதில் தொங்க விட்டுட்டு அவர் சின்ன ஒரு பேக் கொண்டு போயிருந்தார். அதில் தன்னுடைய துணிமணிகள்லாம் அதில் வச்சுட்டு ஷூவை கழட்டி தன்னுடைய சீத்தி கீழே வைத்து விட்டு நைட்டில் தூங்கி விட்டார். விடியற்காலம் ஸ்டேஷன் வந்து விட்டது. சரி எழும்பி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுவோன்னு சொல்லி அவருடைய பேக்கை தேடுறாரு, அவருடைய ஷர்ட்டை தேடுறாரு. ஒன்றும் கிடையாது. ஷர்ட் அங்கே இல்லை. சரி ஷூவை போடலாம், ஷூவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் மாத்திரம் கட்டின அந்த லுங்கியோடு இருக்கிற பனியனோடு கூட இருக்கிற காலில் சாக்ஸ் இருக்கு. யாரோ ஒருத்தர் திருடன் எல்லாத்தையும் திருடி கொண்டு போய்விட்டான். இவருடைய டிக்கெட்டு பணம் எல்லாம் அப்படியே போய்விட்டது. இவருக்கு என்ன செய்ய வேண்டும்னு ஒன்றுமே தெரியலை. ஸ்டேஷனில் இறங்கி அம்போன்னு நின்று கொண்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு நம்பிக்கை. எப்போதும் சொல்லுவார், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் என் கூட என்ன செய்யணும், வரணும். நீங்கள் செல்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இது அவருடைய ஜெபம் பார்த்துக்கிடுங்க. அப்படி சொல்லிட்டு தான் அவர் ஊழியத்துக்கு வந்தார். இறங்கியிருக்கான ஒன்று கூட அவர்கிட்ட இல்லை. இப்போ என்ன செய்ய, யார்கிட்ட போய் காசு வாங்க? கல்கத்தா பட்டணத்து ஸ்டேஷனில் இவருக்கு யாருக்கு தெரியும், ஒருத்தரும் தெரியாது. இப்பொழுது இருக்கிறது போல் ஜிபேயும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. இது 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். பார்த்துக்கிடுங்க. ட்ரெயினில் இந்த அட்டை மாதிரி ஒரு சின்ன ஒரு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எந்த வசதியும் கிடையாது. ஃபோனும் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணால் எப்படி காசு வரும்? வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இங்கே இருந்தாலும் கூட நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இவர் நிலைமையை பார்த்து ஒருத்தர் வந்து பார்த்து கேட்டார், என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஐயா ட்ரெயினில் வந்து எல்லாத்தையும் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். இப்போ எனக்கு ஷூவும் கிடையாது, சட்டையும் கிடையாது, பேண்ட்டும் கிடையாது, நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஐயா நான் சென்னைக்கு தான் போகிறேன், டிக்கெட் எவ்வளவு ஆகும், 50 100 நான் தாரேன், நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கே போய் இறங்கின பிறகு எனக்கு காசு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். என்ன தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நான் எதற்கும் கடன் போட மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். ஒரு அழுத்தமான ஒரு தீர்மானத்தில் இவர் இருந்திருக்கிற மாதிரி. இது இவருடைய அர்ப்பணிப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஒரு அர்ப்பணிப்பு. இதில் இவர் ரொம்ப வில்பூட்டாக இருக்கிற ஆள். பார்த்துக்கிடுங்க. ஒன்று, எனக்கு கடனாக நான் காசை பெற்றுக்கொள்ள மாட்டேன், தயவுசெய்து நீங்கள் தருகிற கடன் எனக்கு வேண்டாம், நன்றின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ யார் இவருக்கு உதவி செய்வார்? அவர் கவலைப்படுவார். நான் அங்கே இருக்கிறவரை இயேசுதார் எங்கே நிச்சய மாட்டார், போக மாட்டார். அவர் எப்படியும் இங்கே தான் இருப்பார். எப்படி என்னை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் ஒன்று இருக்கிறது, அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவருக்கு அசைக்க முடிய நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. அதற்கப்புறம் திடீரென்று ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்தார். இவர் இப்படி சாரமும் பனியனுமா இருந்த உடனே சாக்ஸம் அடிக்கிறோன்னு அவரை பார்த்து கேட்டார், தம்பி என்ன விஷயம், என்ன என்று கொண்டு இருக்கிறார்? அப்போ இவர் எல்லா விவரத்தையும் சொன்னார். ஒன்றும் கவலைப்படாத வாங்கிட்டு சொல்லி ஒரு அருமையான ஒரு பிரியாணி பார்சல் சாப்பாடு முதல்ல வாங்கி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டாரு. நீ சென்னைக்கு தானே போகணும், நானே உனக்கு டிக்கெட் எடுத்து வரேன், நீ 10 பைசா தரேன்டா, உன்னை பார்க்க ஒரு உண்மையான ஒரு மனிதரை போல் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு அந்த தேவையான டிக்கெட்டுக்கான பணத்தை எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைத்து விட்டார். இவருடைய தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில் கடன் நிச்சயமாட்டு வாங்க மாட்டேன், கர்த்தர் என் கூட இருப்பார்னு சொன்னால் எந்த சூழ்நிலையும் என்னால் கடந்து போக முடியும் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறது. அவர் பிற்காலத்தில் சென்னையில் ஒரு பெரிய ஒரு திருச்சபையை ஸ்தாபித்து ஏராளமான ஆத்துமாக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக திகழ்ந்தார். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன் உருவாகுவதற்கும் அவர் மிக மிக முக்கியமான ஒரு காரணராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் அவருடைய சபை ஒரு வாடகை வீட்டில் மாடியில் ஒரு சின்ன குடிசையில் இருந்துச்சு. 50-60 பேர் தான் உள்ளே இருக்க முடியும். தலையை குனிஞ்சு தான் அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியுமா. சின்ன கூடாரம் குடிசை. அதுக்கப்புறமாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார்.
5000 10,000 பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபையை ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தார்னா கொடுத்தார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கூட இருக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் கடந்து சென்றாலும் கூட அதையும் ஆண்டவர் நாம் ஜெயமாக நாம் கடந்து செல்வதற்கு நம்ம உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட வருகிற ஆண்டவராகவும் இருக்கிறார். கடைசியாக 3ஆவதாக வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் பின்னாக நடக்கிறார் தெரியுமா? இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கிறாங்க. பார்வோனின் சேனைகள் இந்த இஸ்ரவேலின் இந்த ஜனங்களை எப்படியாகிலும் பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு சென்று விடும் என்று சொல்லி வேகமாக பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவர்களுக்கு பின்னால் நடந்து செல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் சத்துருக்கள் தம்முடைய ஜனங்களை பின்னால் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா தொற்றக்கூடாது. நமக்கு முன்பாக செல்லுகிற மாத்திரமல்ல, நம்மோடு கூட செல்லுகிறவராக கூடவே செல்லுகிற ஆண்டவரை மாத்திரமல்ல, நமக்கு பின்னாலே வந்து நம்மை காக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். உங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்னால் இருந்து காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பெரிய ஒரு வல்லமையுள்ள தெய்வத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவ காலத்தில் எத்தனையோ வகையான போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், வேதனைகள் நமக்கு முன்பாக இருக்கலாம். இதை நாம் எப்படி கடந்து போக முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்விலே, நம்முடைய தொழில்களில், வேலை செய்கிற இடங்களில் எத்தனையோ வகையான போராட்டங்களும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கலாம். அவர் சொல்கிறாரு, மகனே மகளை கவலைப்படாத, நான் உனக்கு முன்பாக போவேன், உன் கூட இருந்து எல்லாவற்றையும் சால்வ் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, ஒருத்தருக்கு கூட உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன் பின்னால் இருந்து என் செட்டைகள் மறைவில் வைத்து உன்னை காத்துக்கொள்ளுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இதே போல ஒரு நல்ல ஒரு வாக்குத்தம் செய்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? இந்த நல்ல ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொள்வோம், இவரையே நாம் ஆராதிப்போம், இவருக்கே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இது நான் அல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் ஐயான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கு மாத்திரமல்ல, என் ஜீவகாலமெல்லாம் எனக்கு முன்பாக நீங்கள் போகணும் ஆண்டவரே, என் கூட எப்போது இருக்கணும் ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் எங்கள் கூட வரணும் ஆண்டவரே, என் பின்னால் இருந்து பாதுகாக்கணும் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஐயா, இது முழுவதுமாக எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே அன்பானவர்களே, ஒரு தீங்கு கூட உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுவார். அநேகருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான வேதனைகள், சத்ருவினால் வருகின்ற எத்தனையோ வகையான நிந்தனைகள், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்வதை அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றிலிருந்து காத்து கொள்வதற்கு அவர் வல்லமையோட தேவனாக இருக்கிறார். அவர் விரும்புகிறது நான் உனக்கு முன்பாக செல்வதற்கும் உன் கூட வருகிறதற்கும் உன் பின்னாலே காப்பதற்கும் எனக்கு இடம் கொடு, என்னை நீ கூப்பிடு, நான் வருவேன் அப்படி தான் சொல்கிறாரு. நம்ம அவரை அழைப்போம், அவருடைய கருத்து வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம், நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 437, கிறிஸ்தவ கீர்த்தனை 151 பாடுவோம். பாவி இன்றே திரும்பாயோ. கீதம் 437, கிறிஸ்தவ கீர்த்தனை 151 பாடுவோம்.
உடையார் நம்பிக்கை வைத்து நிலையான ரட்சை பெற பாவி என்னை திரும்பாயோ. நேச ஆவியின் சத்தம் கேளாயோ. பாவி பாவி என்னை திரும்பாயோ. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று எங்களை வாக்குத்தத்தம் செய்தேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் வாக்கு செய்திருக்கிறீரப்பா. அது மாத்திரமல்ல, உனக்கு பின்னாலே இருந்து உன்னை காக்கிறவராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பல வகையான பாடுகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் நிறைந்த சஞ்சலத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்ற அவருடைய பிரயாணங்களில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுமாக செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. பல வகையான பாடுகள் நிமித்தமாக கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேதனையோடு கூட அதை கடந்து இருந்திருக்கிறேங்க சுவாமி. இரவெல்லாம் என் படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு சுவாமி. அவ்வளோ பெரிய துயரங்கள், துக்கங்கள், ரட்சிக்கப்படாத கணவன் மூலமாக, ரட்சிக்கப்படாத மனைவி மூலமாக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக வேதனைகள் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அப்பத்தை கண்ணீரோடு கூட புசிக்கின்ற ஒரு நிலைமை தான் ஐயா. இதிலிருந்து யார் எங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி வேதனையோடு கூட நம்முடைய சமூகத்தில் புலம்பி கொண்டிருக்க அறிந்திருக்கிறேங்கப்பா. சில குடும்பங்களில் தவறான பாவ பழக்க வழக்குகள் நிமித்தமாக, குடி வெறி நிமித்தமாக, வேசித்தனத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் நிம்மதி இழந்து தவித்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறீங்க. இந்த பெரிய சிறையிருப்பிலிருந்து யார் எங்களை விடுதலை ஆக்குவார்? எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க மாட்டாரா? சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து பல மாதங்கள், வருடங்கள் ஆகிறது. வீடு எப்பொழுது என் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி வேதனையோடு கொண்டு சமுதிரம் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தயவாய் இறங்குவீராக. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிறையிருப்பு நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது அவருடைய சிறையிருப்பில் விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்போல முறிக்கிற ஆண்டவர் சுவாமி. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையர்களையும் கொடுக்கிற ஆண்டவர், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆண்டவர். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும், எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் அகற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒரு பெரிய விடுதலை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துரு போராட்டத்தினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, வியாதியின் கட்டுகளினால் ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக எனக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்தோட நிலைமை எப்படிப்பட்டதை மாறுமென்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஒரு பிள்ளைகளோடு கூட இருந்து சுவாமி அவர்கள் படுகிற இந்த வேதனைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கி சந்தோஷப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீங்கள் ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா, செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக. எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவ்வாறு விலகிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வாஞ்சைகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பல வருஷங்களாக எங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு கொண்டு சம்மதில் இருந்திருக்கிறீங்கப்பா. அப்படி எல்லாம் காத்திருக்கிறதிலும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சுவாமி அவருடைய கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா திருமண தடைகளும் இயேசுவின் நாமத்தை விலகி போவதாக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல்
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறீங்க, நிந்தனைகளை அவமானங்களை அறிந்திருக்கிறீங்க. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அந்நாளுக்கு இறங்கினவர் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி கற்பதினை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. கற்பத்திற்கு நீ பூரணப்படி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் அழிச்சியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிற ரமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். இது முதிர் வயதிலும் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, பலவீனத்தோடு காணப்படுற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளையுடைய கரங்களை பலப்படுத்துங்க சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் ஐயா. உடைய பிள்ளைகளை இந்த முதிர் வயதிலும் கூட தள்ளாட விடாமல் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, ஆலயங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை, வேறு எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமையிலே வீடுகளில் இருந்து கொண்டு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் தெய்வீக பிரசன்னம் கடந்து வருவதாக அவர்களை பலப்படுத்துங்க சுவாமி. அவர்களுக்கு உங்களுடைய சமாதானத்தையும் ஆண்டவரே உங்களுடைய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்மை தவிர வேறு யாருமே எனக்கு ஆதரவு சொல்லி கொண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. நீங்களே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிங்கப்பா. தீர்க்க ஆயுசு நீங்கள் அவளுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்கள் எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சுவாமி, அநேக குடும்பங்களில் உடைய பிள்ளைகள் சொல்லி கொண்டு அறிந்திருக்கிறேங்கப்பா. அவருடைய நில சம்பந்தமான காரியங்கள், வீடு சம்பந்தமான காரியங்களையா ஆண்டவர் அரசாங்கத்தில் நியாயமாக வர வேண்டிய ஆண்டவர் பணபலங்கள் வராதபடினால் அவள் சந்திக்கிற பிரச்சனைகள், இன்னும் பல பிரச்சனைகளப்பா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுடைய எல்லா தேவையை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவர் செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி அங்கே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அநாதை, விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த அடுவர் சென்னை பெருங்குளத்துறை சார்ந்த அருமையான உமது அடியார் திரு நவமணி ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புக்குரிய தகப்பனருடைய கரத்தில் ஆண்டவர் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த முதிர் வயதிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாய் தாங்கி ஆதரித்து வழிநடத்தி கொண்டு வர தயவுகாய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை வேலை தாங்கியிருந்த அன்பு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்து சுகவாழ்வையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்த மேன்மையான நன்மைகளை அருமையான தகப்பனாருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு குறைவில்லாதபடி நடத்துவீராக. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் அவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, ஆண் மக்கள், பெண் மக்கள், பேர குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே அப்பா, இன்னுமாக வேலைக்காய் காத்திருக்கிற அருமையான பேர குழந்தைக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அப்படி எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மை கூட குறைவில்லாத எல்லாவற்றையும் நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பல வகையில் இந்த ஆராதனை வேலைக்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம்.
தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். கீதம் 592 பாமாலை முடிவு கவிகள் 4 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். காணப்பட்ட குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து பொறுத்து தொடர்ந்து வரும் நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.